வெளிவாசல் கதவை காலால் எட்டி உதைத்து திறந்து, அம்மா எங்கம்மா இருக்க என்று அலறிக்கொண்டே ஓடினாள் தேனுகா. என்ன பொண்ணுடி நீ, பொறுமை நிதானம் எதுவுமே கிடையாதா உனக்கு? காலால் இப்படி கேட்டை உதைக்கக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். எந்த ஆகாயம் எங்கே விழுந்துடுச்சின்னு இப்படி ஓடி வருகிறாய்? ஆகாயம் எதுவும் விழலை, எனக்கு பசிக்குது, உடனே சாப்பாடு போடு, அவ்வளவுதான். ஏண்டி இதுக்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்கிற? என்கிட்டன்னா பரவாயில்லை, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 அடி போடுவாங்க. அடிக்கிற கையை உடச்சி அடுப்பில் வச்சுடுவேனாக்கும். அது என்னம்மா எப்போ பார்த்தாலும் மற்றவங்கன்னு சொல்கிறியே, யாரும்மா அந்த மற்றவங்க? வேற யார்? உன் பாட்டி, அத்தை, சித்தி, பெரியம்மா, அம்மா நிறுத்துமா. உன்னோட உலகம் இந்த 4-5 பேரோடு நின்றுடுச்சு. இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கோமா. அதற்கு பதில் சொல்லாமல் அம்மா உள்ளே போனாள். தேனுகா பரபரவென்று ஓடிப்போய் சாப்பாட்டு மேஜை மேல் தாளம் போடலானாள். அம்மா பசிக்குதே தாயே, பசிக்குதே, சாயங்காலம் பிச்சை போடு தாயே, 100 வயசு வரைக்கும் வாழுவ. அம்மாவுக்கு சிரிப்பு பொங்கியது. போய் அடுத்த வீடு பாரு, இங்கே இன்னும் சமையல் முடியல. சமைக்காட்டா பரவாயில்ல தாயி, உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம் பாக்கெட்டையாவது கேக் பெட்டியாவது போடு தாயி. அடி படவா, ஏண்டி இப்படி சோறு திங்காமல் ஐஸ்கிரீமே திங்கிறியே, உடம்பு குண்டாயிடுவேன். அப்புறம் அங்கமுத்துக்கு அக்கா மாதிரியோ இல்லை பிந்துகோசுக்கு தங்கச்சி மாதிரியோ ஆயிடுவேன். உனக்கு மாப்பிள்ளை பார்க்க என்னால் முடியாதுடியம்மா. அதை பற்றி நீ கவலைப்படாத தாயி. நான் வேணான்னாலும் நீ தரமாட்டேன்னாலும் என் அத்தை மகன் என்னை ஹெலிகாப்டரில் கடத்திட்டு போயிடுவான். ஏண்டி குதிரை என்னாச்சு? அம்மா சிரிக்காமலேயே கேட்டாள். நோ சான்ஸ்மா, குதிரைக்கு கொல்லு போடாமல் இருந்ததால் அது கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சின்னு போன வாரமே காதர்பாய் ஜகா வாங்கிட்டாரு. அதனால தான் இந்த ஏற்பாடே. அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபா வேணுமா, ப்ளீஸ் கொடுமா. 1000 ரூபாயா தேனு? பணத்தை இப்படி செலவு பண்ணக்கூடாதம்மா, சிக்கனமாக இருக்கணும். இப்போ உனக்கு அவ்வளோ ரூபாய்க்கு என்ன செலவு இருக்குது? ஆஹா, 1000 ரூபாய்க்கு கணக்கு கேட்குறியா நீ? அதுவும் யாரை? என்ன உன் பொண்ணை ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று தங்க கிளியாட்டம் வளர்த்து வச்சிருக்கிறியே, என்னை பார்த்து நீ கணக்கு கேட்குறியா? ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு நீ ஒரே ஒரு அம்மாவாச்சே, அதனால் உன்னை நான் விட்டுறேன். சரி 2000 ரூபாயா எடு. கணக்கு கேட்டால் ஒன்று கட்சி உடைய, இல்லைன்னா இப்படித்தான் கேட்ட தொகை ரெட்டிப்பாகும். அம்மா சிரித்தாள். சரிடி தாயே, உனக்கு பணம் தானே வேணும், தரேன், முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு முடித்த தேனுகா படிக்க உட்கார்ந்தாள். எத்தனை குறும்பும் கும்மாளமும் நிறைந்தவளோ அத்தனை தேனுகா படிப்பிலும் கெட்டிக்காரி. படிக்கும்போது அவளை தொந்தரவு செய்தால் அவளுக்கு பிடிக்காது. அதனால் சொல்ல வந்ததை அம்மா சொல்லாமல் தன் வேலைகளை பார்க்கலானாள். இரவு படுக்கும்போது, தேனு நாளைக்கு லீவு போடுடா, தாத்தா வீட்டுக்கு போகணும் என்ற அம்மாவை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் தேனுகா. அதுதான் நான் பார்த்தேன். என்னடா 10 நாளாச்சே, உன் மாண்புமிகு அப்பா இன்னும் வர சொல்லி ஃபோன் பண்ணலையேன்னு நினச்சேன். ஃபோன் வந்துடுச்சா? என்னவா, உன் அம்மா வீட்டில் யாருக்கு பிறந்த நாள், யாரோட கல்யாண நாள், யாருக்கு 60க்கு 60? ஏம்மா உனக்கு அழுத்து போகாதா? எனக்கு ரொம்ப அழுப்பாக இருக்குதுமா. நாளைக்கு நான் வரலைம்மா, நீ மட்டும் போயிட்டு வந்துடு. பாட்டி கேட்டால் நான் காலேஜுக்கு போயிட்டேன்னு சொல்லிவிடு. முக்கியமான டெஸ்ட்டுன்னு புளிகிடுமா, ப்ளீஸ்மா, என் தங்கம் இல்லை. அம்மா அவள் தலையை பாசமாக தடவி விட்டாள். இப்படி பேசக்கூடாதுடா, வயசில் பெரியவங்க ஆசையாக கூப்பிட்றாங்க, போயிட்டு தான் வரணும். மாமாவுக்கு கல்யாண நாளாம், நாளைக்கு காலையிலேயே போகணும், சாயங்காலம்தான் விழா, போகலாண்டா. தன்னை கெஞ்சும் அம்மாவை பார்த்து சிரித்தாள் தேனுகா. வரமாட்டேன்னா விடவா போகிற? சரிம்மா வரேன், நீ நிம்மதியாக தூங்கு, எனக்கு கொஞ்சம் எழுதணும், எழுதிட்டு வரேன். அம்மாவை படுக்க வைத்துவிட்டு ஹாலுக்கு போனாள் தேனுகா. பெருமூச்சு விட்டபடி சோஃபாவில் உட்கார்ந்தாள். மாமாவுக்கு கல்யாண நாள், விருந்து கொண்டாட்டம், அதற்கு அம்மாவுக்கு அழைப்பு. என்ன மனிதர்கள் இவர்கள், மனசாட்சியே இல்லாதவர்கள். மாமாவுக்கு இதென்ன முதல் திருமணமா? முதல் பொண்டாட்டி செத்து மறுமாதமே திருமணம் செய்து கொண்டு விழா கொண்டாடுகிறார். அதுக்கு அம்மா போக வேண்டுமா? பாட்டியும் தாத்தாவும் மட்டுமென்ன 2 கிழமும் போன மாதம் கல்யாண நாள் கொண்டாடி கேக் வெட்டி இழிச்சிக்கிட்டு வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்டு நின்றதுங்களே. அன்றைய விழாவில் எல்லாருமே 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு மட்டும் வெறும் 1000 ரூபாய்க்கு வெள்ளையில் ஒரு இலை ஜரிகை போட்ட புடவை எடுத்திருந்தார்கள். எல்லாருமே செயற்கை கொண்டை போட்டு பியூட்டி பார்லர் போய் கண்டதையும் முகத்தில் பூசி கூத்துக்கு ஆட வர்றவங்க மாதிரி வந்திருந்தாங்க. அம்மா மயில் தொகை மாதிரி கால் வரை தொங்கும் தலைமுடியே சும்மா வாரி ஒரு கோடாலி முடிச்சு போட்டிருந்தாள். அதிலேயே அம்மாவின் அழகு ஜொலித்தது. அவர்கள் எத்தனை செய்தாலும் அம்மா பெரியதாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாள். எப்போதும் போல புன்னகைத்தாள்.
சில நேரங்களில் தனக்கு தாங்காமல் தேனுகா ஏதாவது சண்டைக்கு போனால் கூட அவள் சமாதானப்படுத்துவாள். விடுத்தேன்னு பாவம், அவங்க வேணும்னு ஒன்றும் செய்யலை, தெரியாதனமாக செஞ்சிட்டாங்க. அம்மாவின் பெருந்தன்மை அவர்களுக்கு புரிவதில்லை. அவளை கேவலப்படுத்தி கேலி செய்து மனதை கஷ்டப்படுத்துவார்கள். தான் கூட இருப்பதால் தான் அம்மா ஒரு மனுஷியாகவே நடமாடுகிறாள். அது கூட இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் ஒரே வருடத்தில் படிப்பு முடிந்துவிடும். அத்தை மகன் பாரிஸில் டாக்டராக காத்திருக்கிறான். திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதை மட்டும் தவிர்க்கவே முடியாது. அம்மாவின் ஒரே ஆசை, எதிர்பார்ப்பே அதுதான். என்ன செய்கிறது? அம்மாவை தனியாக இங்கே விட்டு போக முடியுமா? தன்னோட அம்மா பாரிஸுக்கு நிச்சயமாக வரமாட்டாள். தேனுகா குழம்பி தவித்தாள். தூக்கமே வரவில்லை. இன்னுமா நீ முழிச்சிட்ருக்கிற? மணி என்ன தெரியுமா? விடியற்கால மணி 4. 10 மணிக்கு தானே கிளம்புறோம். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு. அம்மாவின் குரல் அவளை கலைத்தது. அம்மா, உன் மடியில் படுத்துக்கிட்டுமா என்று கேட்டபடி அவள் அம்மாவின் கையை பிடித்து இழுத்தாள். இன்னும் குழந்தையாகவே இருக்கிறியேடி என்றபடி அம்மா உட்கார்ந்தாள். அவள் மடியில் படுத்து கண்ணை மூடின மறு நிமிடமே தூங்கிவிட்டாள். மீண்டும் தேனுகா கண் விழித்த போது மணி 9 ஆகிவிட்டிருந்தது. வேகமாக எழுந்து ஓடி கிளம்பினாள். தாயும் மகளும் உள்ளே நுழைந்ததுமே பாட்டி பிளுபிளி என்று பிடித்து கொண்டாள். அம்மாவும் பொண்ணும் வர்ற நேரத்தை பார்த்தியா? கொஞ்சம் சீக்கிரமாகவே வர்றதுக்கு என்ன? இங்கே எத்தனை வேலை இருக்குது? யார் பார்க்குறது? பொண்ணுங்க எல்லாருமே பியூட்டி பார்லர் போயிட்டாங்க. எப்போ வருவாங்களோ? சரி வா, இந்த தேங்காயெல்லாம் திருவி ரெடி பண்ணிவிடு. அப்புறமா இந்தாடி தேனு வர்றவங்களுக்கு கொடுக்கணும். பூ வந்திருக்குது, துண்டுகளாக வெட்டிவை. அடடா, ஸ்வீட் செய்கிறவனுங்க வேற இன்னும் வந்த பாடே இல்லை. ஏங்க, அந்த அன்னபூர்ணி கேட்ரிங் சர்வீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அம்மா புடவை முந்தானையை இழுத்து செருகி கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். தேனுகா அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். என்னம்மா இது? வேலைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களையெல்லாம் விட்டுட்டு உன்னை தேங்காய் திருவ சொல்கிறாங்களே உன் அம்மா, அவங்களுக்கு மனசே கிடையாதாம்மா? இதோ பாரு, என்ன ஆனாலும் சரி, நீ அதை செய்ய நான் விட மாட்டேன். இல்லை தேனு, அவங்க சொன்ன வேலையை செய்யலைன்னா பாட்டிக்கு கோபம் வந்துடும். வீணாக கத்துவாங்க. இன்றைக்கி மட்டும் செஞ்சிடலாமே, அம்மா கெஞ்சினாள். தேனுகா கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். இப்படி நீ பேசினா நான் போயிடுவேன். அம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். தாயும் மகளும் வாக்குவாதத்தில் இருக்கும்போது பாட்டி திரும்பவும் வந்தாள். என்னடி இது, 2 பேரும் குத்துக்கல் மாதிரி நிற்கிறீங்களே, சொன்னதை செய்யலையா? அம்மாவை முந்தி கொண்டு தேனுகா பேசினாள். இதோ பாருங்க பாட்டி, நாங்கள் இங்கே வேலை செய்ய வரல, விருந்தாளிகளாகத்தான் வந்திருக்கிறோம். உங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரி எங்கள் அம்மாவும் உங்கள் மக தானே, அதனால் அவங்களையும் கௌரவமாக நடத்துங்க. சும்மா ஏதாவது வேலை ஏவினீங்கன்னா உங்கள் மரியாதை கெட்டுடும். எங்களுக்கும் சுய கௌரவம் இருக்குது. நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்ய முடியாது. உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க. தேங்காய் திருவுறது குத்தமாடி. என்னடி உன் மக இப்படி பேசுகிறா? உன்னால் முடியலன்னா என்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கலாமில்ல. அதை விட்டு இந்த 2 கட்டான பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறியா? என்னமோ என் பொண்ணாச்சேன்ற உரிமையில் வேலை சொல்லிட்டேன், இனிமே சொல்லலை. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் எதுவுமே செய்ய வேணாம். உங்ககிட்ட வேலை சொன்னது என் தப்பு தான், மன்னிச்சிடுங்க. அப்படி போய் சோஃபாவில் உட்காருங்க, காப்பி அனுப்புகிறேன், குடிங்க. பாட்டி முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே போய்விட்டாள். அம்மா பரிதவித்தாள். என்ன தேனு இப்படி பேசிட்ட? பாட்டி பாரு வருத்தமாக போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சும்மா இருமா, அவங்க கிடக்குறாங்க, வா போய் உட்காருவோம். தேனுகா இயல்பாக நடந்தாள். பாட்டி உள்ளே போய் என்ன சொன்னாலோ அதன் பிறகு யாருமே அம்மாவோடும் தேனுகாவோடும் சகஜமாக இருக்கவில்லை. என்னவோ ஒரு மாறுதலும் ஒதுக்கமுமாக இருந்தார்கள். தேனுகா எல்லாருக்குமே குளிர்பானம் கொடுக்க முயன்றபோது பெரியம்மா, வேணாம்மா, விருந்தாளிங்களை வேலை வாங்கக்கூடாது, நீங்கள் உட்காருங்க என்று தடுத்தாள். அம்மா சைகை காட்டி தேனுகாவை கூப்பிட்டாள். இதுக்கு தான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போ பார்த்தியா, முகத்தில் அடிக்காத குறையாக நடத்துகிறாங்க. அம்மா முகம் வாடினாள். தேனுகா நேராக தாத்தாவிடம் போனாள். வா தேனு, சாப்பிட்டியா? ஏன் மூஞ்சியை உம்முன்னு வச்சிட்ருக்குற? ஓஹோ, பாட்டியை பற்றி நினச்சிட்ருக்கிறியா? அட விடுடா, அது பழங்காலம், அப்படி தான் பேசும், கோவிச்சுக்கும். தாத்தா இவ்வளவு நல்லவங்களாக இருக்கீங்க, ஆனாலும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கல்ல நீங்கள். தப்பா? நானா? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே, விளக்கமாக சொல்லேன். உன் அளவுக்கு படிக்காத கிழவன் தானே நான். ஜோக்கு. சாரி தாத்தா, நான் இதுக்கெல்லாம் சிரிக்க முடியாது. நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல தாத்தா, அது பேசி இருக்கணுமே, ஏன் பேசலை? தேனு, நான் சரண்டர். என்னன்னு வெளிப்படையாக நீயே சொல்லிடுமா? தாத்தா கையை தூக்கி விட்டார்.
அவர்களின் உரையாடலை கவனித்து கொண்டிருந்த மாமாவும் சித்தப்பாவும் அங்கே வந்து சேர்ந்து கொண்டார்கள். கூட்டம் தன் கவனத்தை கொஞ்சம் அவர்களை நோக்கி திருப்பியது. தேனுகா சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். பிறகு குரலை உயர்த்தி கேட்டாள், இந்த மாமாவோட பொண்டாட்டி செத்தப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதே போல் எங்கள் அம்மாவோட புருஷன் செத்தப்புறம் அவங்களுக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல சொல்லுங்க. தாத்தா உறைந்து போனார். இத்தனை வயதில் இந்த மாதிரி கேள்வி ஒன்றை தன்னை நோக்கி ஏவுகணையாக வரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சுற்றி நின்ற உறவும் நட்பும் சேர்ந்த கூட்டம் வாயடைத்து போனது. பாட்டி தான் முதலில் உணர்வு பெற்றவளாக அவள் பேசும் முன்னே தேனுகா திரும்பவும் பேசினாள். என்ன யாருமே பேசல, மனசு குத்துதா? பெத்த பிள்ளைகளிலேயே ஒன்றை நல்லபடியாகவும் இன்னொன்று வேறு மாதிரியாகவும் பார்க்க எப்படி முடிஞ்சது உங்களால் சொல்லுங்க. அதற்கு மேலே பொறுக்க முடியாமல் பாட்டி கத்தினாள். ஆமாண்டி, நாங்கள் தான் தப்பு பண்ணினோம். கையில் 1 வயசு குழந்தைய வச்சுருக்கிற பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்காமல் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். எவண்டி முன்ன வந்தால் நாங்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு? உன்னால் தாண்டி எப்போவுமே பிரச்சனை இல்லை, உங்களால் தான் பிரச்சனை. உங்கள் மனசில் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா என்னை நீங்கள் வளர்க்குறதா சொல்லி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமில்ல, ஏன் செய்யலை? அடிக்கழுத என்னடி பொண்ணு வளர்த்துருக்குற? கூப்பிடு அவளை. வயசுக்கு மீறின பேச்சப்பாரு, வாயாடி நாயே. இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிறவ இனிமே எங்கள் வீட்டுக்கு வரவே வேண்டாம், போயிடு. பாட்டி உச்ச குரலில் கத்தினாள். அம்மா எதுவுமே புரியாமல் ஓடி வந்தாள். என்னம்மா இது, தேனுவை பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியலையே. உனக்கு எதுவுமே புரிய வேணாம். என்ன பேச்சு பேசுகிறா? என்ன நடந்ததுன்னு அவளையே கேளு நீ. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் நீயும் உன் மகளும் என் மூஞ்சிலேயே விழிக்காதீங்க, போயிடுங்க. பாட்டி சாமி ஆடாத குறையாக கத்தினாள். வந்தவர்கள் வழக்கம் போல 2ஆக பிரிந்து கொண்டார்கள். சிலர் தேனு பக்கம் பேச, சிலர் பாட்டி பக்கம் பேச இடமே அல்லோலகல்லோலப்பட்டது. தாத்தாவின் சமாதானம் எதுவுமே எடுபடவில்லை. அம்மா அழுத கண்ணீரோடு தேனுவை அழைத்து கொண்டு வெளியேறினாள். என்ன தேனு இது, இப்படி எல்லாமா பேசுவ? அது தப்புன்னு உனக்கு தோணலையா? அதில் என்னம்மா தப்பு இருக்குது? எனக்கு மனசில் பட்டதை பேசினேன், அவ்வளோதான். நீ சும்மா இருமா. உன் அம்மா கிழவி கூட சண்டை போட்டதில் பயங்கரமாக பசிக்குது. வழக்கம் போல் நாம் தோசை சாப்பிடுவோம், அதோட தொட்டுக்க நான் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். எவ்வளவு சூப்பர் ஜோக் அடிச்சிருக்கிறேன். சிரியம்மா மாட்ட? அப்படின்னா தோசைக்கு நான் மிளகாய் பொடியை வச்சுக்கிறேன். அம்மா இப்போது சிரித்தாள். என்ன உலகம்டா இது, ஐஸ்கிரீமுக்கு சிரிக்க மறுக்குது, மிளகாய் பொடிக்கு சிரிக்குது. ஆஹா, அம்மா இப்போது சத்தம் போட்டு சிரித்தாள். அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள். அம்மா தூங்கின பிறகும் தேனுகா விழித்திருந்தாள். காலையிலிருந்து நடந்தது எல்லாம் மனதில் ஓடவிட்டாள். இனி அம்மாவுக்கு தாய் வீட்டு உறவு கிடையாது. அதே நேரம் அவர்களால் உபத்திரமும் இல்லை. இனிமே என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தாள். மறுநாள் காலையில் அம்மா கொடுத்த 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு வேகமாக போனாள். வேண்டிய பணத்தை கட்டி தான் நினைத்தபடியே முடித்துவிட்டு வந்தாள். 1 வாரம் வரை பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள். மீண்டும் அங்கே சென்று அவர்கள் தந்ததையெல்லாம் வாரி கொண்டு வந்தாள். அம்மா என்னவென்று கேட்டதற்கு, ரெக்கார்டு ரெடி பண்ண கேட்டிருந்தேம்மா, அதுதான். நான் படிக்க போகிறேன், என்னை தொல்லை பண்ணாதேம்மா. சரி, இந்த மாதிரி படிக்கும்போது டிகேபியை போட்டு தரட்டா? வேணாம்மா, தேனுகா சட்டென்று மறுத்தாள். வேணாம்மா, நீ ரெஸ்ட் எடு. அறைக்குள் நுழைந்து மடமடவென்று அத்தனையும் பிரித்தாள். முகம் வாடினாள். அவள் நினைத்தது அதில் இல்லை. எல்லாவற்றையுமே கிழித்து வாரி குப்பை கூடையில் போட்டாள். மறுவாரம் திரும்பவும் ஒரு பை நிறைய வாரி கொண்டு வந்து இரவெல்லாம் கண் விழித்து படித்தாள். அவள் எதிர்பார்த்தது ஒன்று சிக்கியது. ஹையா என்று கத்திக்கொண்டே குதித்தாள். வெளியே ஓடி வந்தாள். அம்மாவை கட்டிப்பிடித்து நடனமாடினாள். அம்மாவுக்கு புரியும் முன்னே மீண்டும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். மிகவும் அழகாக பதில் எழுதி தபாலில் சேர்த்தாள். 3ஆம் நாளே பதிலும் வந்தது. எப்போதுமே வீட்டில் ஒருவருக்கு வரும் கடிதத்தை அடுத்தவர் பிரித்து படிப்பது வழக்கமே இல்லை. அம்மா அவள் பெயருக்கு வந்த கடிதத்தை அவள் மேஜை மீது வைத்திருந்தாள். படித்து பார்த்த தேனுகாவின் சந்தோஷம் எல்லையை கடந்தது. மறுநாள் மாலை கல்லூரியிலிருந்து கடிதம் வந்த முகவரிக்கு ஓடினாள். வாசலில் பரந்தாமன் MA PhD என்று பேர் போர்டு மின்னியது. வீட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்தவருக்கு வணக்கம் போட்டாள். யாருமா, யாரை பார்க்கணும்? அவர் கேட்டபோது தேனுகாவுக்கு சிரிப்பு வந்தது. உங்களை தான் பார்க்க வந்தேன், ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. அவர் எதற்கென்றே புரியாமலேயே எழுந்து நின்றார். தேனுகா அவரை சுற்றி வந்து பார்த்து திருப்தியாக தலையசைத்து கொண்டாள். சார், நான் எழுதின கடிதத்துக்கு நீங்கள் போட்டிருந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். ஃபோட்டோவில் இருக்கிறத விட நேரில் இன்னும் ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கிறீங்க. என்னோடய செலெக்ஷன் 100க்கு 100 சரிதான். என்னம்மா சொல்கிற? நான் கடிதம் போட்டேனா? எனக்கு எதுவும் புரியலையே. நீ யார், எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற சொல்லுமா.
ஆஹா, நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்னு நிரூபிக்கிறீங்களே, உங்கள் கேள்வியெல்லாம் காலேஜோட நிறுத்திக்கணும். இது குடும்பம், இங்கே கேள்வியெல்லாம் கிடையாது, பதில் மட்டும்தான். நீங்கள் எனக்கு கடிதம் எழுதலை, ஃபோட்டோ வச்சு அனுப்பலை. தேனுகாவின் ஆணித்தரமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் விழிக்கலானார். என்ன சார் வாயடிச்சு போயிட்டீங்க, பதில் சொல்லுங்கள். சத்தியமாக சொல்கிறேம்மா, நான் உனக்கு கடிதமும் போடலை, ஃபோட்டோவும் அனுப்பலை, நம்புமா? அந்த கடிதத்தை நான் தான் போட்டேன்ப்பா, உங்கள் படத்தையும் நான் தான் அனுப்பினேன். உள்ளிருந்து அவரோட மகன் வெளியே வந்தான். ஹலோ அக்கா, நான் அருண்குமார், நான் தான் அப்பா பேரில் கடிதம் போட்டு ஃபோட்டோவும் அனுப்பினேன். தேனுகா கைகொட்டி சிரித்தாள். அட, நான் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கடிதம் எழுதி மாப்பிள்ளை தேடினா, நீயும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கடிதம் எழுதி பொண்ணு தேடுறியா? டேய், நீ தாண்டா எனக்கு சரியான தம்பி. அட என் சிங்கக்குட்டி, வாடா. என்னடா படிக்கிற? தேனுகாவின் அன்பு குரலில் அருண்குமார் மயங்கி போனான். நான் +2 படிக்கிறேங்க்கா, நீ வருவேன்னு ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கிறேன், ப்ரூ காப்பி கலந்து வச்சாச்சு, உள்ளே வந்து சாப்பிடு. டேய் என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கிற? இந்தாம்மா, இந்த பையன் தான் புத்தி கட்டி என்னமோ பண்ணியிருக்கிறான்னா, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. பரந்தாமன் தேனுகாவை கெஞ்சினார். அதெல்லாம் அக்கா போகாது. இதோ பாருங்கப்பா, உங்களுக்கு ஒரு மனைவி வேணாம், ஆனால் எனக்கு ஒரு அக்கா வேணும். பிறந்து 4வது வயசுலேருந்து உங்களை மட்டுமே பார்த்து பழகி எனக்கு மூச்சே முட்டுதுப்பா. எனக்கு மனம் விட்டு பேசி கொஞ்சி மடியில் படுத்துக்க ஒரு அம்மா வேணும்ப்பா. எனக்கு அம்மா வேணும்ப்பா. நான் எதை கேட்டாலும் கடையில் இருந்து வாங்கி தருவீங்கள்ல, ஆனால் அம்மா எந்த கடையிலையுமே கிடைக்காதுப்பா. அது பாசத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அக்கா எழுதியிருந்த கடிதத்தில் எல்லா விவரமும் இருந்தது, அம்மாவோட படமும் இருந்தது. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிடுச்சு. நம்ம போலவே அவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வேணான்னாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே தீருவேன். தேனுகா காப்பி குடித்தபடியே அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அக்கா, நீ வீட்டுக்கு போய் அம்மாவை தயார் பண்ணுக்கா. நாளைக்கு காலையில் நானும் அப்பாவும் வரோம், கிளம்புக்கா. வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்று தேனுகாவுக்கு புரியவில்லை. மிக பெரிய காரியத்தை அம்மாவுக்கு தெரியாமல் செய்துவிட்டு வந்துவிட்டோம் என்று பயம் நமத்தது. இதை எப்படி நல்லபடியாக முடிப்பது என்று பல வழிகளை யோசித்து கொண்டே இருந்தாள். எப்படியும் பேசித்தானே தீர வேண்டும், அதை உடனே பேசிவிடலாம் என்று முடிவு செய்தாள். அம்மா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குதுமா. அவளை அம்மா புதிதாக பார்த்தாள். என்ன திடீர்னு தம்பி வேணும்னு ஆசைப்படுற? அதெல்லாம் அடுத்த பிறவியில் தான் நடக்கும். இந்த பேச்சை விட்டுட்டு வேற பேசு. ஏம்மா அடுத்த பிறவி? இந்த பிறவிலேயே எனக்கு ரெடிமேடாக +2 படிக்கிற தம்பி வரப்போகிறானே. அம்மா புரியாமல் விழிக்க மெதுவாக தேனுகா முழு விவரத்தையும் சொல்லிவிட்டு அவள் காலில் விழுந்தாள். அம்மா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். தேனுகாவையும் 4 மொத்தினாள். என்னடி என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கிற நீ? என்னமோ சின்ன பிள்ளையாட்டமே இருக்கிறியேன்னு நீ சொன்னதை எல்லாமே விளையாட்டாக நினச்சிட்டு இருந்தேனே. இப்போது நீ வினையில் வரவழைச்சிட்ருக்கிற. உடனே போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வா. இன்னும் ஒரு தரம் இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னை உயிரோடையே நீ பார்க்க முடியாது. போடி அறிவு கெட்டவளே. ஐயே, என்னம்மா நீ இன்னும் ஹைதர் காலத்திலேயே இருக்கிற. ஏதாவது தப்பை பிள்ளைங்க செஞ்சிட்டா உடனே தற்கொலை செஞ்சுக்குவேன்னு அம்மாக்காரங்க பயம் காட்டுற மாதிரியே இந்த காலத்திலையும் பேசிகிட்ருக்கிறியே. இதோ பாருமா, நான் செய்திருக்கிற இந்த ஏற்பாடு நீ கலர் புடவை கட்டிக்கிறதுக்கோ இல்லை தலை நிறைய பூவும் நெத்தியில் பொட்டும் வச்சுக்கிறதுக்கோ இல்லை. இந்த வயசில் உனக்கு யாரும் துணை வேண்டாம். நான் கல்யாணமாகி போயிட்டா உனக்குள்ளே ஒரு வெறுமை வரும், தனிமை உன்னை கொல்லும். ரொம்ப காலமாக எல்லார்கிட்ட இருந்தும் ஒதுங்கியே வாழ்ந்துட்ட. இப்போ திடீர்னு நீ யார்கிட்டையும் போகவும் முடியாது. ஒருவேளை அப்படி போனாலும் உனக்கு ஒட்டாது, அவங்களுக்கும் உன்னோட சேர முடியாது. ரொம்ப தனிமை உனக்கு ஒரு வெறுமையை உருவாக்கிடும். அதனால் நீ மனதளவில் பல கஷ்டங்கள் பட நேரிடும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழணுன்னா உனக்கு ஒரு உறவும் நட்பும் தேவைம்மா. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் இதுக்கு ஒப்புக்கோமா. இனிமே நீ உன்னை பற்றி மட்டுமே நினச்சிப்பாரு. உனக்காக மட்டுமே வாழணும்னு முடிவு பண்ணு. நேற்று உன்னை பெற்ற அம்மா வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்த இல்லை. அவங்க யாரும் உனக்கு உறவே இல்லை, நட்பும் இல்லை. நடைமுறை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோமா. யாரை பற்றியும் நினச்சிட்டே இருக்காத, என்னை பற்றியும் யோசிக்காத. என் கல்யாணத்தை பற்றியோ அது நடக்காதோன்னு பயப்படாத. அத்தையை பற்றி கவலையே படாத. நான் இந்த யோசனையை சொல்லி அத்தைக்கிட்ட யோசனை கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்காவது இந்த மாதிரி நல்ல யோசனை வந்ததே, இதை நானே செஞ்சுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், சந்தோஷமாக உன் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வை. உன் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷந்தான். மாமனாரும் மச்சினனும் இருந்தாலே வீடு களை கட்டணும்னு சொல்லிட்டாரு. இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழனே அவர்தானா.
இப்போவே சொல்லிட்டாரு, இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது நீதான். தேனுகா தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள். மறுநாள் காலை எழுந்து வெளியே வந்தவளை ஆகாய வண்ண புடவையும் நெற்றியில் சிகப்பு பொட்டும் வைத்த அம்மா எதிர்கொண்டாள். வாசலில் மணி சத்தம் கேட்டது. அப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க. வேகமாக ஓடினாள் தேனுகா. கையில் பூங்கொத்தோடு ஓடி வந்த குமார் அம்மா என்று கட்டிக்கொள்ள தேனுகா வாங்கப்பா என்று வரவேற்று உள்ளே பரந்தாமனை அழைத்து வர வீடே கல்யாண கலை கட்டியது. தேனுகாவும் அருண்குமாரும் பரபரவென்று ஓட கிளம்பினார்கள். அடுத்த வாரம் அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிற்றே.